வணக்கம் மாஸ்டர்ஸ். என் பேர் ராஜேஸ்வரி ரவிச்சந்திரன் ஃப்ரம் சென்னை. நான் வந்து கடந்த 3 வருஷமா நான் தியானத்தில் இருக்கேன். ஸோ இந்த சக்தி பிரமிடு வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வர்றது. என்னுடைய தியானத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்கள் பையன்தான் காரணம்னு சொல்லலாம். ஸோ அவங்க லாக்டவுன் பீரியடில் பிள்ளைங்களாம் வீட்டில் இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு கிளாஸ் டீச்சர் வந்து ஒரு லிங்க் அனுப்புனாங்க, சில்ட்ரன் மெடிடேஷன் அப்படி சொல்லிட்டு. அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஃபஸ்ட்டு என் பையன் என்ன ஸ்டாச்சுவாக உட்காந்துட்டு இருக்கானே, ஆடிக்கிட்டே இருப்பான், என்ன ஸ்டாச்சுவாக உட்காந்துருக்கானே அப்படி சொல்லிட்டு அவனை கேட்பேன். அதன் பிறகு என்ன பண்ணேன், உட்காந்து பார்க்க ஆரம்பித்தேன். நானும் சரி நான் என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பித்தேன். சந்திரகலா மாஸ்டர் தான் கைட் பண்ணாங்க. ரொம்ப அழகாக கைட் பண்ணுவாங்க. பசங்க எப்படி உட்காரணும், என்ன சாப்பிடணும், ஸோ எல்லாமே கைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஃபுட்டை பற்றி சொல்லும்போது மட்டும் என் பையன் தள்ளி போய் சொல்லிடுவான். ஸோ ஃபுட்டை பற்றி சொல்ல வேண்டாம், கேட்க வேணாமா, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுவீங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி போயிடுங்க அப்படின்ட்டு. அதன் பிறகு உட்காந்து நானும் தியானம் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட் டைம் ஒரு நாள் வந்து மதர்ஸ் டே அப்படி சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கம்பல்சரி வீடியோவில் வரணும். நாங்கள் 1/2 hour உட்காந்தேன். எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு. அப்படியே காற்றுல பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ அதுலேருந்து இது வந்து இவ்வளோ ஒரு அனுபவமாக இருக்கே, நம்ம எந்த ஒரு கவலையும் இல்லாமல், இப்போ லாக்டவுன் பீரியடில் வேலைக்கு போகாமல், எங்கள் ஹஸ்பண்ட் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த மன கஷ்டத்துலேருந்து வெளியே வந்தேன். அந்த ஒரு நாள் வந்து எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு. இது தினமாக கண்டினியூ பண்ணணும்னு இன்றைக்கி வரைக்கும் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஹாப்பி. இது ஒரு பக்கம். அதன் பிறகு வந்து எனக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வம். கல்யாணத்துக்கு முன்னாடி 8th வரைக்கும் தான் படிச்சிருந்தேன். அதன் பிறகு படிக்க ஆரம்பித்தேன். பிஎட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 1.5 லட்ச ரூபா செலவாகும். அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணும்போது தியானத்தில் குழப்பம் இருக்கும்போது தெளிவு கிடைக்கிற மாதிரி இருந்தது. கண்டிப்பாக வந்து உனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு என்னுடைய பிஎட் செலெக்ஷனில் வந்து 3ஆவதாக என் பேர் வந்து தியானத்தின் மூலமாக காமிக்குது. அதன் பிறகு நான் பிஎடுக்கே அப்ளை பண்ணும்போது அதே மாதிரி என்னுடைய ஐடி கார்டு வந்து 3ஆவதாக வருது. ஸோ எங்கள் காலேஜ்லேயே வந்து எனக்கு ஸ்காலர்ஷிப்புக்கும் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. நான் 75,000 கட்டினா அவங்க 75,000 வந்து ஸ்காலர்ஷிப்பை அப்ளை பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி அந்த பிஎட் வந்து இந்த மாதத்தோடு முடிக்க போகிறேன். ஸோ எனக்கு இந்த தியானத்து மூலமாக இது ஒரு எனக்கு வந்து பட்ஜெட் ப்ராப்ளத்துலேருந்து வெளியே கொண்டு வந்தது. இப்போது ஒரு நல்ல வேலையில் ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன். அதே போல் இந்த தியானத்தை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்னாங்க. நான் போகிற கிளாஸ்க்கு எல்லாம் தியானம் சொல்லித்தரேன். குழந்தைங்களுக்கு யூகேஜி குழந்தைங்களுக்கு 1st ஸ்டாண்டர்ட் அண்ட் 2nd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்னுடைய கிளாஸுக்கும் சொல்லித்தரேன். ப்ளஸ் வந்து சப்ஸ்டியூஷன் சொல்லிட்டு டீச்சர்ஸ் இல்லாத டைமில் போடும்போது 5th வரைக்குமே தெரியும் இந்த தியானம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்கூலில் 5th வரைக்குமே பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இந்த ஃபீல் பண்ணுறேன். இந்த சக்தி பிரமிடு வந்தது வந்து இதான் ஃபஸ்ட் டைம். கோயிலுக்குன்னு வந்தேன், என்னமோ எனக்கு இங்கே வரணும்னு தோணுச்சு, நான் உள்ளே வந்தேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர்ஸ்.